வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் மணக்க ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். டிஃபனில் போட்டு கொடுத்தா கொஞ்சம் கூட மிச்சமாகாத அளவுக்கு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 வரமிளகாய், காரம் குறைவாக வேணும்னா ஒன்றை கம்மி பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம். அளவான தீயில 1 நிமிஷம் கருகாத அளவுக்கு செவக்க வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டது போதும். இப்போ இதை எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் லேசாக செவக்கிற அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 350 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை நீல வாக்கில் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். எண்ணிக்கை அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கத்திரிக்காய் வரும். கத்திரிக்காயை ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக பிடிக்கும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த பவுடரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் மீதி வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மசாலா பவுடரை போட்ட பிறகு 1 நிமிஷம் கலந்து விட்டுறலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுறலாம். அளவான தீயிலேயே ஒரு 2 நிமிஷம் வேகட்டு மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். கத்திரிக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் உதிரியாக வடித்த சாதத்தை போட்டுக்கலாம். நான் 4 கப் அளவுக்கு சாதத்தை சேர்க்கிறேன். இது 1 கப் அரிசியில் வடித்த சாதம். சாதத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். இப்போ இதில் மீதி இருக்கிற பவுடரையும் போட்டுக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கலாம். இதோடைய 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் ஊற்றி பிரட்டி விட்டால் அருமையான சுவையில் நம்மளோட கத்திரிக்காய் மசாலா சாதம் ரெடி ஆயிரும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.